அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் எந்த விசுவாசம், இப்போ விசுவாசம் என்பதே பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட முறையாக அதற்கு அர்த்தம் சொல்லவே முடியாது. காரியம் என்னவென்றால், விசுவாசம் என்பது உன்னதமான தேவனுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உள்ள உறவு, அன்பின் வெளிப்பாடு. ஒவ்வொருத்தருடைய அன்பின் வெளிப்பாடு, தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு. இது விசுவாசம் வேறுபடும் ஒவ்வொருத்தருக்குள்ள காரியம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எந்த விசுவாசம், இங்கு காரியங்கள் இப்போது லாசருடைய பெரிய அக்கா மார்த்தாள், ரெண்டாவது அக்கா மரியாள். இப்போ லாசர் இறந்துட்டாரு. அந்த லாசருக்கு வேண்டி இறந்தவனுக்காக இயேசு கிறிஸ்து லாசரை தேடி வருகிறார். மரித்தவனுக்கு வீடுக்காக வருகிறார். வரும் வழியில் பார்த்தீங்கன்னா கல்லறைக்கு முன்பாக அங்கே அந்த வழியில் நின்றுறாரு. அப்போது லாசருடைய பெரிய அக்கா மார்த்தாள் ஓடி நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறார். இங்கே விசுவாசத்தை நீங்கள் பார்க்கணும். இங்கே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், மார்த்தாள் இயேசுவினிடத்தில் ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். எவ்வளவு ஒரு ஆழமான விசுவாசம் பார்த்துக்குங்க. எவ்வளோ வைராக்கியமான ஒரு விசுவாசம். மீண்டுமாக ஆண்டவர்கிட்ட அவ சொல்றா, இப்பொழுதும் என் தம்பி மறுத்திட்டான், ஆனாலும் நீங்க இப்போ கூட என் தம்பி உயிரோட கொண்டு வர்றதுக்கு, அதனால தான் சொல்றாரு, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்து அருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இப்போ கூட பாருங்க அவரோட விசுவாசம். என் தம்பி இறந்துட்டான், ஆனாலும் இப்போ கூட நீங்கள் தேவன்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக என் தம்பி உயிரோடு வருவான். ஆனாலும் அவளோட விசுவாசத்தின்படியே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்து எழுந்து இருப்பான் என்றார். உயிர்த்து எழுவான்னு சொல்லலை, உயிர்த்து எழுந்து இருப்பான்னு சொன்னார். அவருடைய காரியத்தையும் பார்த்துக்குங்க. இப்போ அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னை விசுவாசிக்கிறவன், யார் என்னை விசுவாசிக்கிறாங்களோ அவன் மரித்தாலும் பிழைப்பான். அதே போல என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமலும் இருப்பான். இங்கே காரியங்கள் இரண்டாக சொல்லுகிறார். நித்திய ஜீவனை குறித்தும் சொல்லுகிறார். இதை கேட்ட பின்பாக மார்த்தாள் இங்க என்ன சொல்றான்னா, 27வது வசனத்துல, அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவு ஒரு விசுவாசத்தை பாருங்க. மார்த்தாளுடைய விசுவாசம் முழுமையான விசுவாசம். அதே 39ஆம் வசனத்துல, யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல, இயேசு அந்த கல்லறைக்கு வந்துடுறாரு. அந்த கல்லறை அடைக்கப்பட்ட அந்த கல்லுங்களை எடுத்து போட சொல்றாரு. அப்பொழுது மார்த்தாள் என்ன சொல்றாருன்னா, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் கல்லை எடுக்க சொல்றார். ஆனால் அந்த மார்த்தாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஏங்க இங்க விசுவாசம் வேறுபடுது? அங்கு சொன்ன காரியத்திற்கும் இங்கு வேறுபடுகிற காரியத்திற்கும் அவ்வளவு உறுதியான ஒரு விசுவாசத்தில் இருந்தவங்க இங்க மார்த்தாள் சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு நாரிடணும். ஆனால் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உமக்கு சொல்லவில்லையா?
அப்போ எந்த விசுவாசத்தை தேவன் விசுவாசமாக சொல்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை விசுவாசம் என்று சொல்கிறார்? மார்த்தாள் கூறியது எல்லாமே விசுவாசத்தின்படி தான் இருந்தது. ஆனால் 39வது வசனத்தில் மார்த்தாளுடைய விசுவாசம் 4 நாள் ஆயிருச்சே நாருமே வித்தியாசப்படுத்த பார்த்தீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, நீ விசுவாசித்தால். அதே விசுவாசத்தோடு தான் அவள் சொன்ன வார்த்தையும், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த விசுவாசத்தையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறிவார். ஆனால் இங்கே சொல்கிற வார்த்தை, நீ விசுவாசித்தாள். அப்போ இந்த விசுவாசத்தில் அப்போ எந்த விசுவாசத்தை தேவன் விசுவாசம் என்கிறார்? எந்த விசுவாசத்தை? அதைத்தான் காரியம். விசுவாசம் என்பது ஒவ்வொரு விசுவாசியும் உன்னதமான தேவனோடும் நமக்கு இருக்கிற உறவு, ஒரு உன்னதமான உறவு. அதை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக வார்த்தையில் சொல்லி முடிக்க முடியாத ஒரு உன்னதமான உறவு. அதே பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே போகிறாருன்ட்டு எல்லாத்திலும் கேட்கும்போது, இந்த நசரேயனாகிய இயேசு போகிறாருன்னு போது கூப்பிட்றார், தாவீதின் குமாரனை கூப்பிட்டு இயேசு அழைத்து வர சொல்லும்போது அவர் கேட்குற, உனக்கு என்ன நான் செய்யணும்? என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த நிமிஷம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நொடி பொழுதே அவன் கண்கள், குருடனாக இருந்தவன் கண் பார்வை அடைந்தான். அதே 12 வருடம் உள்ள பெரும்பாடு ஸ்ரீயும், அவள் எங்கெங்கேயும் வைத்தியம் பார்த்து கூட குணமாகாதவ இயேசு கிறிஸ்துவை அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டாலாது நான் சுகமாயிரும், அந்த விசுவாசத்தோடு தான் அவர் தொட்டா. அங்கேயும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனால் அங்கே இருக்கிற விசுவாசத்துக்கும் இங்கே மார்த்தாளிடம் இயேசு கிறிஸ்து சொல்கிற விசுவாசத்துக்கும், நீ விசுவாசித்தாள். இவ்வளோ விசுவாசமாக இருந்த மார்த்தாளுடைய காரியத்தில் எப்படி இந்த காரியம் வந்தது? நீ விசுவாசித்தாள் சொல்கிற அந்த வார்த்தை. அப்போ இதைத்தான் சொல்கிறேன், விசுவாசம் என்பது ஒரே காரியம். அதே சாமுவேலுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தனக்கு குழந்தை இல்லாதனால ஜெப ஆலயத்தில் தேவனோடு அவங்க கேட்ட காரியம், தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்றும் கண்ணீர் சிந்தி தேவனிடத்தில் கேட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் ஏதாவது ஒரு உத்தரவு கொடுத்தாரா? எந்த உத்தரவும் கொடுக்கலை. ஆனாலும் அன்னாள் கிளம்பி போயிட்டாங்க. அந்த பிள்ளையை பெற்று பால் மறக்கடித்த பின்னாடி தான் மீண்டுமாக அங்கே ஏலியின் இடத்தில் வந்து கொண்டு சேர்க்கிறார். அதுக்கு வரை தேவன் ஏதாவது ஒரு காரியம் அன்னாளோட உணர்த்தினாரா? அதுதான் விசுவாசம். அன்னாள் முழுமையாக என் தேவனிடத்தில், என் கர்த்தரிடத்தில் முழுமையாக தெரிய வைத்துட்டேன், அதோடு அவங்க போனாங்க. இதுதான் உன்னதமானவருக்குள்ள நமக்கு உள்ள உறவு. இதைத்தான் விசுவாசம் என்பது எந்த அடையாளத்தாலும் கொடுக்க முடியாது. ஒரு தகப்பனுக்கும், உலகத்தில் ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகளுக்கும் உள்ள அன்பின் வெளிப்பாடு அது வேறாக இருக்கும். ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கு உள்ள அன்பின் வெளிப்பாடு வேறாக இருக்கும். தாய் தகப்பனுக்கும் இந்த பிள்ளைகளுக்குள்ள அன்பின் வெளிப்பாடு வேறாக இருக்கும். ஒவ்வொன்றிலையும் மாறுபடும். அதே போல் விசுவாசம் என்பதே நாம் அவருக்குள்ளே இருக்கிற அன்பின் வெளிப்பாடு, உன்னதமானவருடைய உறவுடைய வெளிப்பாடு தான் விசுவாசமே. சரி, இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.